ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஜாலியான விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, என்னோடய மேடமு, அவங்களுடைய பசங்க, அப்புறம் வந்து அவங்க கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அப்புறம் சொந்தக்காரங்க நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ட்ரிப்பு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் போன வருஷம் இந்த மாதம் நாங்கள் அந்த மாதிரி வெளியே வந்திருந்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் இதே நாளில் நாங்கள் வெளியே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க ரூம்லேருந்து ஜன்னல் திறந்து பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக வந்து கடல், செம்ம கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து ஒரு 15 பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்கிறவங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஏன்னா அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்களே, அவங்கவுங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கும்பலாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ரூம் கொடுத்து அந்த ரூம்லேயே வந்து தங்கிக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலி. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, வேலை வந்து அதிகமாக இருக்காது. மாதிரி ட்ரிப் இட்டுன்னு வந்தாவே எங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்காது, ஜாலியாக தான் இருப்போம். என் ஃப்ரெண்டு இப்போ எனக்கு எதுக்கு திட்டின்னு இருக்கான்னா, தூங்க கூட மாட்டேங்கிறா, எங்கே வந்தாலும் வீடியோ எடுக்கிறா வருன்னு சொல்லிட்டு கும்பலாக சிரிச்சுன்னு இருந்தாளுங்க. சரி ஆச்சுன்னு விட்டுட்டேன். காலையில் ஏஞ்சி வந்து என் ஃப்ரெண்டு வந்து டீ வச்சா, நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு முட்டை வறுத்தேன். டீ, முட்டை வறுத்த முட்டை, கொபுசு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலை டிஃபனு. மதியத்துக்கு வந்து ஒரு அண்ணா சமைக்கிறாங்க, இங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா, இந்த ஹோட்டலில் வேலை செய்கிற அண்ணாவே சமைக்கிறாங்க. 3 நாள் வந்து ட்ரிப்பு. இந்த 3 நாளில் ஃபஸ்ட்டு டே மட்டும் அந்த அண்ணா சமைச்சு கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற 2 நாள் நாங்கள் எல்லோரும் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். அந்த அண்ணா இன்றைக்கி என்ன சமைச்சிருக்காங்கன்னா, சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு, இதுதான் அந்த அண்ணா செஞ்சுருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் அப்பளம் சாப்பிடவே கிடையாது. எனக்கு வந்து அப்பளம்லாம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் வச்சுட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் ரொம்பவுமே நம்ம ஊர் சாப்பாடு ரொம்பவுமே நான் மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து அந்த அண்ணா வந்து ஏதோ தெரியல, அப்பளம்லாம் வறுத்து வச்சுருந்தாரு எங்கள் மேடம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அந்த அண்ணாட்ட கேட்டேன், ஆனால் எங்கள் கடையில் கிடைக்குமா, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப தூரம் இருக்குமா, இப்போ போய் வாங்க முடியாது, அது வந்து பெரிய ஒரு சூப்பர் மாலில் தான் அது கிடைக்கும், இங்கே பக்கத்தில் இங்கே லோக்கல் கடையில் கிடைக்காதுன்னு சொன்னார். சரி ஆச்சுன்னுட்டு அந்த அண்ணாட்ட கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து அவங்களோட ரூமில் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி அப்பளம் நிறைய வேணாந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த அண்ணா வந்து ஒரு 2-3 பாக்கெட் கொடுத்தாங்க, அதை நான் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.